2 வாரமாக பூண்டு வெங்காயம் வாங்குறத கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேங்க. 2 வாரம் ஆயிடுச்சு. சரி இன்றைக்காவது பூண்டு வெங்காயம் வாங்கலான்னு சொல்லி போயிருந்தேன். என்னுடைய சமையல் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எண்ணெய், இந்த பூண்டு வெங்காயம் தாங்க அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஒரு வாரத்துலேயே நம்ம 2 கிலோ 3 கிலோ அளவுக்கு வெங்காயம் யூஸ் பண்ணுறோமான்னு சொல்லி யோசிக்கும் போது தான் இனிமேட்டு கொஞ்சம் குறைச்சிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக நான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கேன். உங்கள் சமையல் ரூமில் அதிகமாக நீங்கள் பயன்படுத்துகிற பொருளும் சீக்கிரமாக தீர்ந்து போகிற பொருளும் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கும் கொத்துக்காரர் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண என்னுடைய கணவர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். மாலை போட்டுட்டாங்க அப்படின்னாவே காலையில் சாயங்காலம் 2 நேரமும் இந்த மாதிரி பூஜை நடக்குங்க. வீடு ஃபுல்லாக ஒரே பாசிட்டிவ் மைண்டாக இருக்கும். கல்யாணம் பண்ண புதுசில் வீட்டில் மாலை போடும்போது வந்து பார்த்திங்கன்னா பீரோவில் இருக்கிற துணியெல்லாம் எடுத்து போட்டு அலசணும்னு சொல்லுவாங்க எங்கள் மாமனாரும் மாமியாவும். அவங்களும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் பீரோவில் இருக்கிற துணியெல்லாம் எடுத்து போட்டு அலசி காய வச்சு எடுத்து வைக்க எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துரும். இப்போ கொஞ்ச நாளாக நான் அப்படி ஃபாலோ பண்ணுறதில்ல. மனசு தாங்க காரணம். வெளியில் இருக்க அழுக்கு துணியை மட்டும் துவைச்சி போட்டு வீட்டை மட்டும் நான் சுத்தம் பண்ணிடுவேன்.